கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்தில உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இந்த வேளையில நாங்கள் கூடியிருக்கிறோம். கேட்க இருக்கிற வசனங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க. உமக்கு முன்பாக எங்களை பூரணமாய் தாழ்த்துகிறோம். எங்கள் முழு கவனமும் உடைய வார்த்தையின் மேல் ஆவலாய் ஆர்வமுடன் நாங்கள் அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய உற்சாகமான ஆவியானவர் எங்களை தாங்கும்படி கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாடலை கூட நான் பாடுகிறேன். Thank you Jesus. பாடல் வரிகளை நான் காப்பி பேஸ்ட் பண்ண பார்க்கிறேன். Hallelujah. Thank you Jesus. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளோ அலுவல் இருக்கும். நம்ம மனம் எப்போதுமே, அதுவும் இந்த நாட்கள்ல நம்மளுடைய இருதயம் எப்போதுமே எப்படி காணப்படும்? இதை யோசிப்போம், அதை யோசிப்போம், நிறைய யோசிப்போம். நம்ம மனம், நம்ம உடல் எல்லாமே நம்ம கவனங்களை கர்த்தரிடமிருந்து திருப்புகிறதாய் தான் காணப்படுகிறது. இருந்தாலும் ஒரு சில நிமிடங்கள் நம்ம கவனத்தை பிடித்து வைத்து கர்த்தருடைய பிரசன்னத்துல அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுத்து நம்ம ஒரு மனதுடன் காணப்பட்டால் அதனுடைய பலன் மிகுந்த பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உண்மையாயும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம இருக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆபிரகாமை பார்க்கிற போது அவன் உண்மையானவன், ஆனால் கர்த்தர் அவனிடத்துல நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது ரெண்டுத்துக்குமே கூட வித்தியாசம் உண்டு. நம்ம நிறைய வேளைகளில் உண்மையானவர்களாய் தான் இருக்கிறோம் கர்த்தருக்கு. ஆனால் உத்தமனாய் என் பார்வையிலே நீ நடந்து கொள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே கூட இந்த வேளையில நம்ம அவருடைய பார்வையில நம்ம ஒருவர் பார்க்கறது இல்லை. நம்ம ஆடியோல கனெக்ட் ஆகிறோம். அவருடைய பார்வையில நம்ம அப்படி நடந்து கொள்ளுகிற போது ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தபடியே நமக்கும் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். இந்த பாடலை நம்ம மனதின் ரம்மியத்தோடு நம்ம பாடுவோம். ஹல்லேலூயா. அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர். நேசமானவர், என் சுவாசமானவர். பாருங்க, பாடலை கேட்கிற போது உங்களுக்கு ஏன் குரல் கூட பிடிக்காம இருக்கலாம். ஆனா எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆச்சரியமான காரியம் இருக்கு. வெளியில சொல்லிப்போம் நம்ம குரல் சரியில்லைன்னு சொல்லி, ஆனா நம்ம குரல் நமக்கு என்னைக்குமே பிடிக்கும். ஹல்லேலூயா. நம்ம பாடுறது என்னைக்குமே நமக்கு பிடிக்கும். அதனால என்னுடைய குரலை கூட கொஞ்சம் கம்மியா கூட கேட்டுக்கிட்டு நீங்க இந்த பாடலை பாடுகிற போது மனம் நல்ல சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா நம்ம குரல் நம்ம காதுகள்ல முதலாவது நல்லா கேட்கும்படி. ஹல்லேலூயா. ரோஜா தோட்டம், லீலி புஷ்பம், ரோஜா தோட்டம், லீலி புஷ்பம், நேசர் மடியிலே என்றும் பக்கம், நேசர் மடியிலே என்றும் பக்கம். அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர், இன்பமானவர் இயேசு, இனிமையானவர், அவர் இன்பமானவர். அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர், அவர் இன்பமானவர், என் நேசமானவர், என் சுவாசமானவர். தலைமுடி சுருள் சுருளானவர், வெண்மையும் சீவப்புமானவர். தலைமுடி சுருள் சுருளானவர், வெண்மை
வெண்மையும் சிவப்புமானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், இனிமையானவர் இயேசு, இனிமையானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், தாளாட்டுவார், சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார், தாளாட்டுவார், சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், ரோஜா தோட்டம் லீலி புஷ்பம் நேசர் மடியிலே என்றும் பக்கம், நேசர் மடியிலே என்றும் பக்கம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசுவுக்கு அன்பா இருந்த சீஷன் என்று ஒருத்தர் இருந்தான், யோவான். அவன் மாத்திரம் பாருங்க வித்தியாசமானவன். அவன் என்ன செய்வான் தெரியுமா? இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொள்வான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவன் அது எதை காண்பிக்கிறது? இயேசுவின் மேல சார்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன பலவீனம் என்று நமக்கு தெரியல. அவனுக்குள்ளே என்ன பயங்கள், என்ன காரியங்கள் என்று தெரியல. எப்படியோ அவனுடைய மனம் இயேசுவினாலே கவரப்பட்டு, அவருடைய அன்பினாலே அவன் இழுக்கப்பட்டு, இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் என்றே ஒரு பெயர் பெற்றான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to Jesus. அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டான். நான் நினைக்கிறேன் அவன் பாடி இருப்பான் இந்த பாட்டை. ஹல்லேலூயா. அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர். ஹல்லேலூயா. அவன் சாய்ந்து கொள்ளுகிற போதெல்லாம் அவனுடைய வாழ்வின் துன்பங்கள் அப்படியே மறைந்து போகிறது. எப்படி தேவ பிரசன்னத்துல மலைகள் அது மெழுகு மெழுகு போல உருகி போகும் என்று வேதம் சொல்லுகிறதோ, அதுபோல இயேசுவின் மார்பில் அவன் சாய்ந்து கொள்ளுகிற போதெல்லாம் அவனுக்கு எப்படி இருக்கு? இந்த பூமியில இருக்கிற எல்லா கடினமான சூழல்களும், எல்லா வேதனை தருகிற பகுதிகளும், எல்லா சவால்களும் அவனுக்கு முன்பாக உருகி போகிறது. அல்லேலூயா. ஒரு அப்படியே அவன் சாய்ந்து கொண்டிருக்கிற வேளையில அவன் கண்களுக்கு முன்பாக எல்லாமே லெகுவாய் தோன்றுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு எளிதாய். ஹல்லேலூயா. காலேப் சொல்லுகிற போது சொல்லுகிறான், நாம் கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் இந்த பகுதிகளை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறானே, அதுபோல இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்கிற போது இந்த சீஷனுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகிறது. என்ன தெரியுமா? நாம் இந்த வாழ்க்கையில இந்த உலகத்தை ஜெயித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to Jesus. இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருக்கிற போது அவனுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கிறது. ஹல்லேலூயா. மரணத்தையும் கூட ஜெயித்து விடலாம் என்று அவன் எண்ணி இருக்கக்கூடும். அதனால தான் அவனுக்கு மாத்திரம், மற்ற சீஷர்கள் எல்லாம் மரித்து போன போதும் கூட இவன் மாத்திரம் ஒரு நீடி ஆயுசுள்ளவனாகத்தான் அவன் பூமியில காணப்பட்டான். ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் அவனுக்கே ஒரு நிலைமை, அவனுக்கே மரணத்தின் எல்லா போராட்டங்களையும் ஜெயித்தவனாய் அவன் இருந்திருப்பான். என்னால் இயேசு சொன்னாரு, என் வசனங்களை கை கொள்ளுகிறவன் மரணத்தை காண்பதில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்டவனா தான் அவன் இருந்திருப்பான். நான் நினைக்கிறேன் அவன் நீடி ஆயுசு வந்த பிறகு அவன் நினைச்சிருப்பான், பூரண ஆயுசு வந்ததற்கு அப்புறம் தான் அவன் நினைச்சிருப்பான், போதும் ஆண்டவரே, நான் இந்த பூமியில போர் அடிக்குது வரேன்னு சொல்லி வந்திருப்பான். அல்லேலூயா. போர் அடிக்கிற வரைக்கும் கூட அவன் என்ன செஞ்சிருப்பான்? அல்லேலூயா. எல்லா விஷயத்தையும் அவன் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிச்சுட்டான், வெளிப்பாடுகளை எழுதிட்டான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் நினைச்சிருப்பான், சரி இப்ப நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஏணி படிகளை பார்த்தோமே நம்ம தரிசனத்துல, அதுல ஏறி போய்க்கலாம்னு சொல்லி அவனே தான் ஏறி போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அப்படிதான் இயேசுவின் மார்பில சாய்கிற போது நமக்குள்ளே உண்டாகிறதான ஒரு பலத்திற்கு தேவ பலன் அதற்கு அளவே கிடையாது. அது சரீரத்திலே பாய்ந்து வருகிற ஒரு வீரியம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. சரீரத்திற்குள்ளே அது பாய்ந்து வருகிறதான ஒரு தன்மை உள்ளதுதான் கர்த்தருடைய பலன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தேவதாசர்கள் இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னபோது ஒரு மனுஷனை அவர்கள் பிடித்து எழுப்புகிறார்கள். அல்லேலூயா. அதுவும் கூட பேதுருவும் யோவானும் தான் போறாங்க, எழுப்புறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவர்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த தேவ அன்பு அவனை எழுப்பினது. அது போல இந்த ராத்திரி வேளையில இந்த பாடலின் சில இன்னும் 2 வரியை மாத்திரம் நம்ம ஒருமித்து பாடி ஹல்லேலூயா நமக்குள்ள மனக்கிலேசங்கள் நீங்கி போகணும். இந்த வேளையில நமக்குள்ள ஒரு எப்படி எலியா பலப்படுத்தப்பட்டு அவன் அதுக்கப்புறம் அவனுடைய பிரயாணம் வெகு தூரமா இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஏதோ தற்காலிகமான ஒரு போராட்டம் இல்லை அவனுக்கு. அதுக்கப்புறம் அவன் பிரயாணம் பண்ணின தூரம் வெகு தூரம். ஹல்லேலூயா. அப்படிதான் நான் நினைக்கிறேன். நம்ம எல்லோருக்கும் கர்த்தர் வெகு தூரத்தை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் ஓட வேண்டி இருக்கிறது. அதற்குரிய பலனை இயேசுவின் மேல நம்ம சாய்ந்து இந்த வேளையில நம்ம பாடி இந்த பாடல்ல நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசமானவர், என் சுவாசமானவர், தலைமுடி சுருள் சுருள் ஆனவர், ஜீசஸ், வெண்மையும் சிவப்புமானவர், தலைமுடி சுருள் சுருளானவர், வெண்மையும் சிவப்புமானவர், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், தாலாட்டுவார், சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார், தாலாட்டுவார், சீராட்டுவார், அணைக்கும் கரங்களால் அரவணைப்பார், அழகானவர் இயேசு, அழகானவர், இனிமையானவர் இயேசு, இன்பமானவர், நேசரானவர், என் சுவாசமானவர், ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிற போது சொல்றான், I gaze upon the beauty of the Lord. Hallelujah, glory. I gaze upon the beauty of the Lord. Huraba riba dure andaradhanashya. Glory to God. Hallelujah, hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. 10,000 பேர்களிலே சிறந்தவர் நம்முடைய இயேசு. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory, 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 glory. நம்ம இருதயத்தை கவர்ந்து கொண்டவர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பரும் இரட்சகருமானவர் நம்முடைய இயேசு. நம்ம ஆத்தும நேசர் நம்முடைய இயேசு. ஹல்லேலூயா. Jesus, we bless your holy name, Master. We give you all glory. Hallelujah. நன்றி பிதாவே. Thank you, Jesus. Hallelujah. இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் கூட நம்ம வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Praise the Lord. யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். Amen. Praise the Lord. யோவான் 8:36. John 8:36. எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். வேத பகுதிகளை திருப்புவது என்பது நமக்குள்ள ஒரு உற்சாகமான காரியமாக இருக்க வேண்டும். Praise the Lord. Hallelujah. யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம். வாசிக்கவா பிரதர்?
கண்டிப்பா, கண்டிப்பா ஆண்டி. ஆமென். ஸ்தோத்திரம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். ஆமென். ஹalleluya. Praise the Lord. ஹalleluya. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். ஹalleluya. பாருங்க, ஒரு மனுஷனை விடுதலை ஆக்குகிறதான முழு அதிகாரமும் வல்லமையும் அதனுடைய எல்லா பகுதிகளிலும் உள்ள ஆளுகையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அல்லது தேவனுடைய குமாரனிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. Praise the Lord. இன்றைக்கு பூமியில கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. பூமியில கடவுள் என்று சொல்லி, இறைவன் என்று சொல்லி, உண்டு என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இன்னும் சில பேரிடத்துல போய் கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் கடவுள் மிகவும் பெரியவர் என்றும் சொல்லுவார்கள். இன்னும் சில பேரிடத்துல போய் கேட்டால் கடவுளை அல்லது தேவனை அவர்கள் பார்க்கிற விதங்கள் எப்படி இருக்கும்னா, அவர் ஒரு பெரிய சக்தி, ஒரு பெரிய வல்லமை, அவர் வானங்களுக்கு மேலாய் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். எல்லோருடைய அனுமானங்களும் எல்லோருடைய மனதின் யோசனைகளும் சரியானதுதான். எல்லோருக்குள்ளேயும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் கடந்து வருகிறது இயல்புதான். காரணம், சிருஷ்டிக்கப்பட்ட நமக்குள்ளே சிருஷ்டிகர் கர்த்தர் அவரை குறித்ததான ஒரு எண்ணம் எல்லோருக்குள்ளேயும் இயல்பாக இருக்கும். அதை ஒருவன் இல்லை என்று அவன் வாதிட்டு ஒருவன் போராடிதான் அவன் என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள போக முடியும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன் அவன் முட்டாள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அவனுடைய இருதயத்துல அவன் அறிவில்லாதவன் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் கடவுள் உண்டு என்பதை அநேகரும் அறிவார்கள். கடவுள் இல்லை என்று அரசியல் காரணங்களுக்காக சொல்லிக் கொண்டவர்களும் கூட அவர்களுடைய வாழ்க்கையின் வரலாறுகளை படிக்கிற போது ஆச்சரியமாய் அவர்களும் கூட ஒரு காலங்களில கடவுளை குறித்து அங்கீகரித்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. நாம எப்படியும் கடவுள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது இல்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகிற விதமாய் நான் அதை சொன்னேன். ஆனால் நமக்கு வேதப்படி, நம்ம வேதத்தின்படி நம்ம தேவன் கர்த்தர் என்று நாம் தேவனை நாம் அடையாளப்படுத்துகிறோம். அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். பரிசுத்த வேதாகமும் தான் நமக்கு எல்லா சமயங்களிலேயும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா. the Lord என்று சொல்லுகிறோம், God என்று சொல்லுகிறோம். இப்படி எல்லாம் வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. இப்ப அந்த தேவனை அவர் இருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்வதிலே மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சுவிசேஷம் என்பது தேவன் இருக்கிறார் என்று சொல்லித் தருகிறதற்கு கிடையாது. அல்லேலூயா. ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது வானத்திலே தேவனுடைய மகிமை அறிவிக்கப்படுகிறது. ஒரு மனுஷன் வானங்களை பார்க்கிற போதே அவனுக்கு தெரிந்துவிடும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று. அப்ப தேவன் இருக்கிறார் என்பதை சொல்லித் தருவதற்கு வேதமும் தேவையில்லை, சுவிசேஷமும் அறிவிக்கப்பட வேண்டியது இல்லை. அல்லேலூயா. ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை சொல்லித் தருகிற வேலை அல்ல சுவிசேஷத்தினுடைய வேலை. தேவனுடைய குமாரன் நம் நடுவில் அனுப்பப்பட்டார். அவர் மனுஷ சாயலாய் கடந்து வந்தார். அவர் நம்மை போல இரத்தமும் சதையுமாய் கடந்து வந்தார். நம்முடைய பாவங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவராய் நமக்காய் சிலுவையிலே பலியானார். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்பதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த குமாரனை குறித்துதான் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முழு மனுஷனை விடுதலையாக்குகிற முழு அதிகாரமும் முழு ஆளுகையும் முழு வல்லமையும் இந்த குமாரனிடத்திலே தான் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஜாயின் பண்ண சகோதரிக்காய் லேட்டா தான் கொஞ்சம் அப்படியே ஜெபித்து நாங்கள் ஆராதித்து கடந்து வந்தோம். அதனுடைய வசனங்கள் நான் வாசித்திருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப குமாரனிடத்திலே தான் ஒரு மனுஷன் விடுதலையாக்கப்படுவதற்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வேத வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது என்ன என்றால்,
இந்த தேவனுடைய குமாரனை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கடவுள் உண்டு என்று சொல்லுகிறவனுக்கு அல்ல, இந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனுக்கு ரட்சிப்பு உண்டு, அவனுக்கு விடுதலை உண்டு, எல்லாம் அப்போதுதான் அவனுக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இந்த பிரச்சனை எங்க தொடங்கி இருக்கு? யோவான் 8ல நம்ம வாசிக்கிற போது ஒரு சண்டை போல காட்சி அளிக்கிறது, வாக்குவாதம் போல காட்சி அளிக்கிறது. ஆனால் வாக்குவாதம் செய்கிறவர்கள் ஒரு பக்கம் இஸ்ரவேலர், யூதர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இப்படிப்பட்ட அறிவு பெருத்தோருடைய ஒரு கூட்டம் தான் சண்டை போடுகிறது. ஆனால் இயேசு அவர்களிடத்துல அவர் மாறி மாறி சொல்லி வருகிறதான வார்த்தைகள் எல்லாமே அவைகள் கொஞ்சம் கடுமையா இருந்தாலும் அவைகள் சத்திய வசனங்களாய் அவர்களுக்கு அவர் சொல்லி தருகிறவராகவே காணப்படுகிறார். காரணம், அதனுடைய 31ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இவைகள் 30ஆம் வசனத்துல இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாய் இருந்ததில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி தான். மாம்சத்தின் பிரகாரமாக அவர்கள் யாருடைய லீனியேஜ்? அப்ரஹாமுடைய லீனியேஜ் தான். ஆனால் அவர்கள் யாரை விசுவாசிக்கிறாங்க? ஆபிரகாமின் தேவன் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் சத்தியமாய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னமோ ஒரு வியர்ப்பான ஒரு காரியம், அவர்களாலே அவருடைய குமாரனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஆபிரகாமின் சன்னதி தான், அது எனக்கு தெரியும், ஆனாலும் என்ன இல்ல, உங்களுக்குள்ளே என்னுடைய உபதேசம் இடம் பெறாதபடியினாலே தான் நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்க? என்னை கொலை செய்ய வகை தேடுகிறீர்கள். அப்பதான் கர்த்தர் தொடர்ந்து பேசுகிற போது அவங்க சொல்றாங்க, ஆபிரகாம் எங்கள் பிதா. இயேசு அவங்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே என்று சொல்லுகிறார். பாருங்க, நாமக்கும் கூட இன்னைக்கு ஆபிரகாமின் புத்திரர்கள் என்று பெயர் உண்டு. காரணம், நம்ம விசுவாசத்தின் புத்திரர்கள். அப்ப நமக்கும் கூட கர்த்தர் பேசுகிற போது, நீங்கள் ஆபிரகாமின் புத்திரர்கள் என்று சொல்லுகிற போது விசுவாசத்தின் பிள்ளைகள் தான், விசுவாசத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் தான், விசுவாசிகள் தான். ஆனால் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, ஹல்லேலூயா, அதுதான் மிகவும் முக்கியமானது. அவருடைய உபதேசத்திற்கு இடம் கொடுக்கிறது, அவர் கற்றுத்தருகிறதற்கு இடம் கொடுக்கிறது, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறது. இதிலே நாம் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்புறம் தொடர்ந்து நம்ம பார்க்கிற போது, தேவனிடத்தில் கேட்டு இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே என்று சொல்லுகிறார். ஏன்னா ஆபிரகாமும் பாருங்க, அதுக்கப்புறம் சொல்றாரு கர்த்தர், ஆபிரகாம் என்னை கண்டான் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுக்கு இந்த குமாரனுடைய வெளிப்பாடு இருந்திருக்கு. அந்த குமாரனை குறித்த வெளிப்பாடு, அவனுக்கு அந்த தரிசனம், அந்த குமாரனுடைய மகிமையை அவன் கண்ட அனுபவங்கள், இவைகளை அவன் மனதில் வைத்திருந்திருக்கிறான். எப்ப? இயேசு கிறிஸ்து மாம்சத்துல பிறப்பதற்கு முன்னதாகவே. அதனாலதான் இயேசு இதே அதிகாரத்துல பிற்பாடு சொல்லுகிறார், ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்கிறவரை ஆதி முதற்கொண்டே தேவதாசர்கள் தரிசித்தும் அவர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டும், அவர்களுக்கு அவர் எப்படியோ அவர்களுக்குள்ளே தோன்றியும் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2000 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து மனுஷ சாயலாய் மாம்சமும் இரத்தமுமாய் வெளிப்பட்டாரே தவிர,
இந்த தேவனுடைய குமாரன் எப்போதும் உள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. அவர் சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, glory to God. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதில் இவர்களுக்கும் இயேசு அவர்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவங்க வாதிட்டு கொண்டே இருக்காங்க. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு ஒரு பிதா உண்டு, அப்படி இப்படின்னு பயங்கர சண்டை இயேசுவோட போடுறாங்க. அப்ப ஆண்டவர் பேசுறாரு, என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா என்று சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் பிசாசுவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைத்திருக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று தொடர்ந்து கர்த்தர் இந்த பகுதியை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் வாசித்தால், இந்த 8ஆம் அதிகாரத்தை வாசித்தால் நமக்கு தெரியும் இயேசு எப்படி தம்மை குறித்த வெளிப்பாடுகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனுடைய தொடர்ந்து ஒரு இடத்துல வருகிற போது இவங்க கேட்கிறாங்க, இப்பதான் சொல்றாரு கடைசியா 58ஆம் வசனத்துல, இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இப்ப தேவனுடைய குமாரன் என்று வருகிற போது அவருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். அவருடைய வசனங்களை நாம் கேட்க வேண்டும். அவருடைய உபதேசங்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இயேசு என்று வருகிற போது, தேவனுடைய குமாரன் என்று வருகிற போது 3 காரியங்களை நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முதலாவது, குமாரன் இந்த பூமியில பிரசங்கிக்கப்படுகிறார். அல்லேலூயா. அவர் அறிவிக்கப்படுகிறார். சுவிசேஷத்தின் வசனத்தின் மூலமாக, செய்தியின் மூலமாக இந்த பூமியிலே பிறந்த எல்லா மனுஷருக்கும் அவரை குறித்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. அப்ப முதலாவது, இயேசுவை ஒருவன் எப்பொழுது கண்டடைகிறான் அல்லது எப்போது இயேசுவிடத்துல வருகிறான் என்றால், அவன் இந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொள்ளுகிற போது, when he receives the truth, when he receives the son of the living God. சீஷர்கள் அப்படிதான் ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் சொல்றாங்க, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்துல தானே இருக்கிறது. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், தேவனுடைய குமாரன் அல்லவோ, தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவை அவர்கள் தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற போதுதான் சுவிசேஷத்தின் நற்செய்தி ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிறது. அல்லேலூயா. அதுக்கப்புறம் இயேசுவை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறாங்க? வசனத்துல என்ன சொன்னார் ஆண்டவர்? நம்ம வாசித்தோம், நீங்கள் ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை? ஏன் என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனாலே அல்லவா. பாருங்க, சபைகள்ல உபதேசிக்கப்படுது, சுவிசேஷகர்கள் உபதேசிக்கிறாங்க, இன்னும் அநேக தேவ பிள்ளைகளுக்கு வசனம் கொடுக்கப்படுது, நம்ம எல்லாரும் பிரசங்கிக்கிறோம், அனௌன்ஸ் பண்றோம், எவ்வளவோ விதங்களிலே இயேசுவை குறித்து நம்ம சொல்லி கொடுக்கிறோம். இந்த உபதேசங்களை, இயேசுவின் காரியங்களை, அவருடைய சத்திய வசனங்களை கேட்க மனதில்லாமல் இருக்கிற போதுதான் என்ன செய்ய முடியல? அவரை ஏற்றுக்கொள்ள முடியல, அவரை அறியாமல் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. சுவிசேஷ வசனம், உபதேசத்தின் வசனம், டீச்சிங்ஸ், இவைகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். மூன்றாவதா எதை ஏற்றுக்கொள்கிறோம்? பாருங்க, வசனம் உண்டு. ரெவலேஷன்ஸ் 19:10, வெளிப்படுத்தல் விசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனம். இதுல வரும் பாருங்க, அதனுடைய 2வது பகுதி. For the testimony of Jesus is the spirit of prophecy. Amen. Hallelujah. ஒரு பக்கம் சுவிசேஷ வசனங்களை ஏற்றுக்கொள்கிறதுனாலே நம்ம இயேசுவை பார்க்க முடிகிறது.
இயேசுவை தரிசிக்க முடிகிறது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இன்னொரு பக்கம் இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. அப்ப தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. தி ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்தாவினாலே நிரம்பி தேவனை ஆராதிக்கிற தம்முடைய தாசர்களிலே அவர் எப்படி வெளிப்படுகிறார், அல்லது சகோதரருக்குள்ளேயும் கூட அவர் எப்படி வெளிப்படுகிறார் ஒரு விதத்துல அப்படின்னா, தீர்க்க தரிசனத்தின் ஆவியாய் அவர் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தைகள் சபையில எழும்புகிறது, நம்முடைய ஜனங்களின் நடுவிலே எழும்புகிறது. பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கிற வேளையில எழும்புகிறது, கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்கிற வேளையில எழும்புகிறது, வார்த்தைகளை பிரசங்கிக்கிற வேளைகளிலே எழும்புகிறது. தேவ பிரசனம் வருகிற போதெல்லாம் தீர்க்க தரிசனத்தின் ஆவி, ப்ராஃபட்டிக்கல், ஹல்லேலூயா, அது எழும்புகிறதா இருக்கிறது. ஆமென். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to God. அந்த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி என்று வருகிற போது, அதை ஏற்றுக்கொள்ளுகிற போது, தீர்க்க தரிசன வசனங்களை அல்லது தீர்க்க தரிசனத்தின் ஆவியை சிலர் பாருங்க, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க, உபதேசங்களுக்கு கூட செவி கொடுத்திருப்பாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனங்கள் என்று வருகிற போது, சுவிசேஷம் ஏற்றுக்கொண்டாங்க, உபதேசங்களை கேட்கிறாங்க, ஆனால் தீர்க்க தரிசனங்கள் என்று வருகிற போது அது என்னமோ ஒரு மாயையா இருக்கிறதை தவிர அது எங்களுக்கு புலப்படவில்லை என்று சொல்லுவார்கள், இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஓப்பனாவே சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறி கீறி கூட சில சமயத்துல வந்துடும். ஆனா தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று சொல்லுகிற போது the prophetical spirit வெளிப்படணும், அதை ஆவிக்குரியவனாலே நிதானிக்க முடியணும். ஹல்லேலூயா. ஒரு ஆவிக்குரியவன் தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஒரு இடத்துல எழும்புகிற போது அவனுக்குள்ளே உணர்வுகள் உண்டாக வேண்டும். இப்படி ஒருவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிற போது அவனுக்குள்ளே என்ன உண்டாகிறது, இயேசு கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அல்லது தேவனுடைய குமாரனை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். பாருங்க, மூன்று விஷயங்கள் மூலமாக we can receive Jesus. One is through gospel, the other is through teachings, and the other is through prophecy. Hallelujah. Praise the Lord. Or spirit of prophecy. Whenever we accept gospel, we receive Jesus. Whenever we accept teachings of Christ, we receive Jesus. Whenever we accept the spirit of prophecy, we receive Jesus. Hallelujah. இப்ப நம்ம ஒரு பைபிள் ஸ்டடியா நம்ம கூடி ஜெபித்து வருகிறோம், ஒரு கூடுகையா இருந்து வருகிறோம் என்றாலும் கூட நமக்கு தெரியணும், நமக்கு இந்த முதல் 2 பகுதியை மாத்திரம் தெரிஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. மூன்றாவதா ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. ஹல்லேலூயா. சில சமயங்களில வசனங்களிலேயே தீர்க்க தரிசன அறிவிப்புகளோடு அது கடந்து வரும், ஒரு வெளிப்பாடு உண்டாகும். வெளிப்பாடு வேற, தீர்க்க தரிசனம் வேற, அதையும் கூட நம்ம சேர்த்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனால் தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அப்ப அந்த உணர்வுகள் நமக்குள்ளே கடந்து வருகிற போது, அல்லது நம் நடுவிலே தீர்க்க தரிசன வார்த்தைகளோடு நாம் எழுப்பி வருகிற போது நமக்கு தெரியணும், அதுவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு இருக்கிற ஒரு வாசல் தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory to Jesus. இரண்டாவதாக, ஃபர்ஸ்ட் ரிசீவ். குமாரன் விடுதலையாக்குனாதான் விடுதலைன்னு உறுதி ஆயிருச்சு. ஹல்லேலூயா. முழு அதிகாரமும் தேவன் குமாரன் இடத்துல கொடுத்துட்டார். இவர் என்ன செய்யறாரோ அவ்வளவுதான். ஹல்லேலூயா. தேவன் அந்த டிபார்ட்மெண்ட்டையே விட்டுட்டார். நீங்க என்ன செய்யுங்க, குமாரன் எதுனாலும் கேட்டுக்கோங்க, பெற்றுக்கோங்க. ஹல்லேலூயா. தேவன் அவ்வளவு அதிகாரத்தையும் கொடுத்துட்டார். அந்த குமாரனை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படின்னா, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும், உபதேசங்களை கற்றுக்கொள்ளணும், தீர்க்க தரிசன ஆவியையும் நாம் உணர்ந்து கொள்ள பழக வேண்டும். ஹல்லேலூயா. எப்ப அப்படி நம்ம உணர முடியும்? when we become spiritually thirsty. ஆவியானவர் என்னோடு பேசணும், எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும், எனக்கு தனிப்பட்ட முறையில தேவனுடைய வார்த்தைகள் வேண்டும் என்று வாஞ்சையோடு தாகத்தோடு இருக்கிற போது prophetical spirit function ஆகும். ஹல்லேலூயா. நம்ம நடுவுல கர்த்தருடைய வார்த்தைகள் கடந்து வரும். Praise the Lord. ஹல்லேலூயா. அதற்கு நம்ம சாட்சி கொடுக்கிறவர்களா இருக்கணும்.
அதற்கு நம்ம ஒருவரை ஒருவர் அதுல உற்சாக உள்ளவர்களாய் நம்ம மாற்றிக்கொள்ள நமக்கு தெரியும். இப்ப நான் நினைக்கிறேன், நம்ம ஒரு சின்ன கூடுகையாய் இருந்தாலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு திட்டம் போட்டெல்லாம் நம்ம இதை சொல்லுகிறது இல்லை. வசனங்களை பிரசங்கிக்கிற போது நமக்கு உணர்த்தப்படுகிறதை சொல்லுகிறோம். நமக்கு ஒரு புதிய ஒரு ஒரு கர்த்தருடைய ஒரு வெளிப்பாடுகள் ஒரு பக்கம், தீர்க்க தரிசனமாயும் கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே அவர் he will minister to us prophetically. I believe strongly that the Lord had already been doing it, but in the next level. Hallelujah. கர்த்தர் நம்மோடு கூட அப்படி இடைபடுவார். இது எல்லாமே நம்ம உடனே நேரம் நினைக்க கூடாது. We will have to give நினைச்சிடக்கூடாது. பாருங்க, அதனாலதான் முதல் வார்த்தை keyword receive. Hallelujah. தீர்க்க தரிசனங்களுக்கு ஒருத்தர் முதலாவது கீழ்ப்படிஞ்சு அதை ஏற்றுக்கொண்டு அதுல பழகி வந்ததுக்கு அப்புறம் தான் சில பேர் பாருங்க, எடுத்த உடனே தீர்க்க தரிசனம் சொல்லவே போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய பக்குவம் கொஞ்சம் கூட இருக்காது. அவர்களால் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் தீர்க்க தரிசனத்தை சொல்ல ஒரு துணிகரத்தோடு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆனால் தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம், ஒரு பழக்கம் நமக்குள்ளே கடந்து வர வர வர, when the spirit of prophecy rises amidst us, when we are able to receive it, hallelujah, we will be trained in the prophetical realm. Hallelujah. Praise the Lord. சரி, இது ரிசீவிங். இரண்டாவதாக, இந்த குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் என்று வேதம் சொல்லுகிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக என்ன அப்படின்னா, we don't have time to read all the verses, but we know this word very clearly. Taste the Lord and see. Hallelujah. கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் ரிசீவ், செகண்ட் டேஸ்ட். கர்த்தர் என்ன செய்யணும்? ருசிக்கணும். சிலர் ஏற்றுக்கொண்டதோட நிற்போம். ஒரு சுவிசேஷ வசனம் சொன்ன பிறகு ஏற்றுக்கொண்டோம், ஆனால் அதை ருசிச்சுக்கிட்டே இருக்கிற அனுபவம் கொஞ்சம் குறைவு. ஏன்னா அதை ருசிக்கும் போது கிருபை பெருகும். அல்லேலூயா. எனக்காக இயேசு மரிச்சிட்டாரு, குமாரனையே தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எனக்காக கொடுத்துட்டாரு. இந்த தேவ அன்பு நமக்குள்ள, when God's love lingers in our heart through the message of gospel, it will always help us to be joyful. Hallelujah. ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி நமக்குள்ள உண்டாகிட்டே இருக்கும். எப்ப இந்த சுவிசேஷ வசனத்தினுடைய வல்லமை நமக்குள்ள வியாபரித்து கொண்டே இருக்கிற போது நமக்குள்ள என்ன ஆகும்? தொடர்ந்து ஒரு சந்தோஷம் நமக்குள்ள காணப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கு பேர் தான் ரட்சணிய சந்தோஷம். அது எப்போ வரும் பாருங்க, ஒரு ஃபுட்டை நல்லா உட்கார்ந்து அப்படியே சாப்பிடும்போது, ஒரு டேஸ்ட் அனுபவிக்கும் போது வரும். ஹல்லேலூயா. அது போலதான் கர்த்தர், ஒரு வயசுக்கு அப்புறம் அதை பண்ண முடியாது, பல தடைகள் வருது. கடந்த வாரம் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா எதை டேஸ்ட் பண்ணலாம் எப்ப வேண்டுமானாலும்? இயேசுவை we can taste. Hallelujah. அதே போல the wisdom in his teachings, அதே மூன்று காரியம் தான். gospel, teachings, prophecy. அதே போல ஒரு ஆங்கிள் பார்க்கிறப்ப we can taste the wisdom in his teachings. தேவனுடைய ஞானத்தை நாம் என்ன செய்ய முடியும்? we can taste. எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு இயேசு இடத்துல நம்ம ருசிக்கும்படி. Praise the Lord. இன்னொன்னு, இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி. என்னுடைய பாஸ்டர் ஒருத்தர் சொல்லுவார், அமெரிக்கன் தான். அவர் நடுவில் ஒரு தீர்க்க தரிசி வந்தப்போ அவர் சொன்னாரு, ஒரு வயசானவர், 70 வருடங்கள் நான் இந்த இதுல இருக்கேன், வசனங்களை வாசிச்சு 60 70 சொன்னார், ஞாபகம் இல்லை. ஆனாலும் ஒரு தீர்க்க தரிசி வந்து ஒரு 5 நிமிடங்களுக்குள்ள என்னுடைய ஆவி உற்சாகம் அடைஞ்சிச்சு, என்னால அதை உணர முடியுதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எவ்வளவோ வருடங்கள் நான் வாசித்து அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு திருப்தி வரும் தான். எவ்வளவோ நேரம் நான் செலவழித்து சமயங்களை ஒரு திருப்தி வரும். ஆனா தீர்க்க தரிசன வசனங்கள் வருகிற போதே எனக்குள்ள என்ன உண்டாகுது? மகிழ்ச்சி உண்டாகிறது. ஒரு பெரிய ஒரு உத்வேகம் அல்லது ஒரு ரிவைவல் ஏற்படுது. ஹல்லேலூயா. எழுப்புதல் போல இருக்கு எனக்குள்ளன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப
we can taste the Lord, hallelujah, in the message of the gospel, in his teachings, in the prophetical word. Amen. கடைசியாக டேஸ்ட்ல நம்ம இதை பார்த்தோம். இன்னும் நிறைய இருக்கு. டேஸ்ட்னு பார்க்கும்போது பார்ப்போம். நம்ம அடுத்த வாரம் சமயம் கிடைச்சா நம்ம சில காரியங்களை கூட நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம பார்க்கலாம். அதுல மூன்றாவதாக விட்னஸிங், ஃபர்ஸ்ட் ரிசீவிங், பெற்றுக்கொள்ளுதல், ஏற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது டேஸ்டிங், ருசி பார்த்தல், குமாரனை ருசி பார்க்கலாம். பாருங்க, அவர் அதனால தான் ஜீவ அப்பம் நானேன்னு சொன்னார். அப்பமும் நமக்கு என்ன தராங்க கம்யூனியன்ல? அப்போ ஜீவ அப்பம் போல அவருடைய பிற்கப்பட்ட சரீரமும் திராட்சை ரசம் என்கிற அவருடைய ரத்தமும் நமக்கு தரப்படுகிறது. அல்லேலூயா. இதை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இது எதற்கு அடையாளமா இருக்கிறது? that we are tasting the goodness of the Lord. Amen. Hallelujah. மூன்றாவதாக witnessing the Lord. Hallelujah. Witnessing Jesus. சாட்சி கொடுக்கிறது அல்லது சாட்சியாய் இருக்கிறது நமக்கு ஒரு காரியமா இருக்கிறது. பாருங்க, லூக் 23:47, லூக் 23:47. Praise the Lord. Hallelujah. அதை நம்ம வாசித்தால் 23:47. நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. பாருங்க, சன் ஆஃப் காட் அல்லது ரைச்சியஸ் மேன் என்று கர்த்தரை குறித்து சாட்சி கொடுத்து அவன் என்ன செய்யறான்? தேவனை மகிமைப்படுத்துகிறான். பிரைஸ் தி லார்ட். இவரை தரிசிக்கிற போது, இவரிடத்துல வந்து இந்த காஸ்பலை நம்ம பார்க்கிற போது, அவருடைய உபதேசங்களை கேட்கிற போது, இந்த அவருடைய டீச்சிங்ல இருக்கிற குட்னஸ், அதுல இருக்கிற ஒரு தன்மையை, அதுல இருக்கிற தேவனுடைய நீதியை பார்க்கிற போது, அதுல இருக்கிறதான தேவனுடைய அந்த குணத்தை பார்க்கிற போது, அதுல அந்த உபதேசங்களிலே காணப்படுகிறதான தேவனுடைய குணாதிசயங்களை, அவரை குறித்து கேள்விப்படுகிற காரியங்களை நம்ம பார்க்கிற போது, we will testify that he is truly the Son of God. Hallelujah. Amen. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. நிறைய பேர் அப்படி சாட்சி கொடுத்திருப்பாங்க. Truly he is the Son of God. Hallelujah. Thank you, Jesus. அப்படி கர்த்தருடைய சமூகத்தில் மத்தேயு 27 போனா நமக்கு தெரியும். மத்தேயு 27:54. மத்தேயு 27:54 நூற்றுக்கு அதிபதியும் அவனோட கூட இருந்த இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். வாயில அறிக்கை செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? Truly he is the Son of God. அதான் சாட்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எல்லா பகுதிகளிலேயும் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன். தேவனுக்கு சாட்சியே தேவையில்லை, வானங்கள் அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குமாரனுக்கு நாம தான் சாட்சிகள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம மூலமா தான் இந்த சாட்சி வெளிப்படணும். ஏன்னா ஜீவனுள்ள சாட்சியா இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். என்னுடைய துதியை இவர்கள் சொல்லி வருவார்கள் என்று சொல்லப்பட்டது. என் துதியை நான் வேறு ஒருவனுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப we will have to witness the Lord. ஹல்லேலூயா. எப்படி விட்னஸ் பண்ண முடியும்? காஸ்பிள் அதே மாதிரி தான். அவருடைய உபதேசங்களை நம்ம கை கொண்டு, அந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவி. அதனால்தான் பவுல் சொல்லுகிற போது அதை விரும்புங்கள் என்று கூட சொல்லியிருப்போம். அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் தான். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவலா இல்லாமலேயே சில பேர் தீர்க்க தரிசனம் சும்மா கேஷுவலா சொல்லுவாங்க. எனக்கு இப்படி தோணுது, எனக்கு இப்படி வருதுன்னு சொல்லி. ஓகே தான், ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியும் தான், மறுப்பதற்கு இல்லை. நான் கர்த்தர் நிச்சயமாய் யார் மூலமா வேண்டுமானாலும் இருந்து வெளிப்படுவார். நம்ம விசுவாசிக்கணும். நல்ல கர்த்தருக்குள்ளே ஆவிக்குரியவர்களாய் நம்ம இருந்து
அவரை ருசி பார்த்து ஆவிக்குரிய ஒரு தன்மையோடு நம்ம நம்ம கர்த்தருக்கு சாட்சி கொடுக்கலாம். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல எப்படி இயேசு வெளிப்பட்டாரு? தேவதாசர்களிடத்துல வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகி, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. அதான் அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு உண்டாகினா என்ன அர்த்தம்? இயேசு வெளிப்படுகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. தேவதாசர்களுக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களில அப்படிதான் இயேசு வெளிப்பட்டார். ஏன்னா ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி. அல்லேலூயா. நம்ம பைபிள் ஸ்டடியில ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய முன்னேற்றங்களை தர வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய குமாரன், வசனம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். எல்லாரும் கண்களை மூடுவோம். Praise the Lord. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அல்லேலூயா. Thank you Jesus. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மகிமை 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 ராஜா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Thank you Jesus. Glory, 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 glory. Hallelujah, 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 hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you, praise you. ஹோசியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகத்துல வசனம் இப்படி இருக்கும். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களிலேயே இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே வந்தது. புதிய ஏற்பாடுல நமக்கு தெரியும், இயேசு பிறந்த உடனேயே யோசேப்பு எகிப்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. எகிப்திலிருந்து தான் அவங்க திரும்பி வராங்க. அதுதான் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, என்னுடைய குமாரனை வரவழைத்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அப்படியே அது பழைய ஏற்பாட்டு நாட்களில நிழலாய் இஸ்ரவேலர் முழு பேரும் அப்படியே வர்றதையும் நம்ம பார்க்க முடியும். அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக எகிப்துல இருந்து ஜனங்களையும் வரவழைக்கிறவர், புறப்பட பண்ணுகிறவர் கர்த்தர் தான், தேவன் தான். நம்முடைய குமாரனை வரவழைக்கிறவர் நமக்காக அவர்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனங்கள் பிரசங்கிக்கப்பட்ட பின்பு நம்மை சுற்றிலும் ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு என்வாயர்மெண்ட் இருக்கணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனங்கள் நம்மை சுற்றிலும் ஒரு ஆவிக்குரிய மண்டலத்தை அது நம்மை சுற்றிலும் மேனிஃபெஸ்ட் பண்ணிடும். ஹல்லேலூயா. Glory to God. அதுல அது தேவனுடைய செட்டைகளின் கீழே இருக்கிறதற்கு ஒரு அதுபோல அது ஒப்பனையாய் இருக்கிறது. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது அங்கே ஆரோக்கியம் இருக்கு. Glory to Jesus. Amen. Hallelujah. Thank you Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வோம். இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து மகிமைப்படுத்தி. Hallelujah. Thank you Lord. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். We are receiving you Jesus. Lord, help us to taste you always. Amen. Hallelujah. We have received you in gospel. We have received you in your teachings. We will receive you with the spirit of prophecy. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Glory, 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 glory. Amen. We will taste you Lord. Hallelujah. எப்போதும் உம்மை ருசி பார்க்கிறவர்களாய் காணப்படுவோம். Thank you Lord. Hallelujah. Strengthen us to be your witnesses in the land, O Lord. Hallelujah. Glory, 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 glory. ரிசீவ் பண்ணதோட இல்ல ஆண்டவர், பெற்றுக்கொண்டதோட மாத்திரம் அல்ல, ருசி பார்க்கிறதான தேவனுடைய ஜனம். பிரைஸ் தி லார்ட். சபையில இருக்கிற போது ருசி பார்க்கணும், ஆராதனையில ருசி பார்க்கணும், ஜெபத்துல ருசி பார்க்கணும், வாக்குத்தத்தங்களை கேட்கிற போது ருசி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது ருசி பார்க்கணும், வசனங்களுக்கு செவிசாய்க்கிற போது ருசி பார்க்கணும். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், கிருபையை ருசி பார்க்கணும். ஹல்லேலூயா. Praise the Lord. Oh Jesus. அடுத்த ஒரு ஸ்டேஜ், ஒரு நிலை, அப்படிப்பட்ட தேவ ஜனத்திற்கு
பரிசுத்த ஆவியானவர் உன்னதத்திலே இருந்து நமக்கு அவர் அருளப்படுகிறார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டு கர்த்தர் நம்மை பலப்படுத்தி சாட்சிகளாய் அவர் ஏற்படுத்துகிறார். தேசங்களிலே, குடும்பங்களிலே, நம்ம அண்டை ஜனங்களுக்கு நடுவிலே, கூட்டாளிகள் நடுவிலே கர்த்தர் நம்மை அவருக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாய் ஏற்படுத்துகிறார். Thank you, Lord, for your word. In Jesus' precious name we pray. Amen. Praise the Lord.